நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நீயா நானா 19/7/2026 கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான சீசன் 23 456வது எபிசோட். வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர்கள். வயது முதிர்ந்தன்னா ஏதோ 45, 50, 60 ஆன்டி அப்படிலாம் நினைக்க வேணாம். வயது முதிர்ந்த பெண்கள்னும் போது ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், சில பேர் ஒருத்தர் 10 வருஷம், 15 வருஷம் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கணவனை விட அதிக வயதுடைய மனைவிகள், இது ஒரு டாப்பிக்காக வச்சு பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு வயது அதிகமுடைய மனைவிகள், இளம் கணவர்கள்னும் போதே கொஞ்சம் டிஃபெக்டாக தான் இருக்குது. வயது குறைந்த கணவர்கள்னு சொல்லலாம். பொதுவாக வந்து என்னென்னா 5 வயசு 7 வயசு டிஃப்ரென்ஸு, 3 வயசு டிஃப்ரென்ஸ், 2 வயசு டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரே ஏஜில் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுவாங்க. ஒரே ஏஜில், அதாவது ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது வந்து ஒரு லவ் இருக்கும்ல, 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே ஏஜ், ஒரு 2 மாதம் 1 மாதம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கே வந்து சில பேர் பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஆள் வேணும், எனக்கு வந்து நானும் வந்து அவனும் வந்து ஒரு இதுவே இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் இருக்குது. ஏன் நீங்கள் வந்து ஒரு நல்லா பிடிச்ச ஃப்ரெண்டை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது சொன்னது வந்து ஒரு சீரியஸ்னஸே இல்லை, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமாகவே அவனை நான் பார்க்குறேன், ஒரு மெச்சூர்டாகவே நான் எதுவுமே ஹேண்டில் பண்ண மாட்டேறான் அப்படின்றதுக்காகவே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு திருமணத்தை வந்து வேணான்னு சொன்ன பெண்ணை வந்து நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு 3 வயசு அதிகமாக இருக்கிறவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தை கூட ஏதோ ஒரு காரணம் அவங்க ஒன்று சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி முக்கியமாக இது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ன்னும் போதே உங்களுக்கு வந்து வயது குறைவானவர்கள் வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க. பொண்ணுக்கு வந்து வயசு வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வயசு வித்தியாசம் ஒரு 3 வயசாவது 5 வயசாவது டிஃப்ரென்ஸில் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. 5 வயசுக்கு மேலே போகிறது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. 2 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷம், 3 வருஷம், அது மேக்ஸிமம் 3 வருஷம், 5 வருஷமே ஏற்றுக்க மாட்டாங்க. 7 வருஷன்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10ன்றது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 வருஷம் 7 வருஷம் அப்படின்றதே என்னால் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுவே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜில் நான் சொல்ல வருது, அரேஞ்ச் மேரேஜில் ஐ செட் அரேஞ்ச் மேரேஜ். அவர் மேரேஜ் இஸ் லவ் மேரேஜ். ஓகேவா? அதில் எங்களுக்கு 7 வயசு டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ வந்து இது மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி பொண்ணுங்க வந்து இது மாதிரி. ஆனால் பசங்க சைடில் பார்த்தீங்கன்னா 10 வயசு கம்மியாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய விஷயமா இருக்கும். எனக்கு அதில் என்னென்னு தெரில, மச்சான் அவங்க 10 வயசு டிஃப்ரென்ஸ் மச்சான், குஷ்டன்ட்டா மச்சான், இங்கே பிடிச்சோன்னு தெரில மச்சான் அப்படின்லாம் புலமெல்லாம் பார்த்துருக்கானே. எனக்கு அந்த தாத்பரியம் எனக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. சில பேருக்கு அப்படி இருக்கும். இப்போ நிறைய காதலர்கள், எல்லா வயதிலும் காதலர்கள் வைத்திருப்பவர்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. பட் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சார். இந்த கண்ணாடி முன்னாடி அந்த பேக்கில் தான் இருக்குது, தெரியாமல் வந்து உட்காந்துட்ட ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் தரப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கலாம். அது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க? இப்போ அவங்களுக்கு வந்து கிடைக்காதவங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருப்பாங்க சார். இப்போ எல்லா வயதுலேயுமே வந்து ஓரளவுக்கு காதலிகள் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு அது பெரிய விஷயமே தெரியாது தான். அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுதான். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் வந்து பெரிய விஷயமா யோசிச்சவங்க பேசினங்களை நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த டாபிக் என்னென்னா ரொம்ப ரேர் கேசஸ் ஆக்சுவலாக. அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்னா, வயது அதிகமுடைய பெண்கள், வயது குறைவான ஆண்கள். இதில் என்ன மேட்ருன்னா, இது எல்லாமே மேக்ஸிமம் லவ் மேரேஜாக இருக்குது. இதில் ஆமாம், அது உண்மையிலே ஆச்சரியமாகவும் இருந்து நல்லா சந்தோஷமாகவும் இருந்துன்னு சொல்ல வரேன். அதை ஏற்றுக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இந்த டாப்பிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை பேசலான் இருக்கேன். ப்ளீஸ். இத்தனை பேர் பேசினாங்கல்ல, அதை விட ஒரு டிவோர்ஸி ஒரு 10 வயசு பையன் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரையிலையும். அதை வந்து ஒரு பையன் செஞ்சுருந்தாப்புல.
அவங்க அதுதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது அதுதான். எனக்கு அவன் வந்து ஏதோ படிச்சுட்டு வந்து வாந்தி எடுக்கிறான்ற லெவலில் தான் அவங்க நினச்சிருந்துருக்காங்க போல இருக்கு. அவன் வந்து இவ்வளோ ஒரு இதுவாக இருப்பான் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து கல்யாணம் பண்ணதாக இருக்கட்டும், இன்றைக்கி அவங்க ஹாப்பியாக இருக்கிறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இந்த வயது குறைவு, ஆணுக்கு வயது குறைவு பெண்ணுக்கு வயது அதிகம் அப்படின்னும் போது முதல் அதிர்ச்சி வந்து பெரும்பாலானவர்களுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர், அனிதாவா, அஞ்சலியோ ஏதோ ஒன்று, அஞ்சலியா, அதுதான் முதல் அதிர்ச்சி. என்னடா அப்படின்னா பணம் 10 செய்யும், பவர் எதையும் செய்யும் அப்படின்றது வந்து புரிந்து கொண்ட தருணம் அது. அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. அது இன்னொன்று நிறைய கல்யாணங்களுக்கு வழிவகுக்கவும் காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆமாம், அது ஒரு பிரபலம் அதை செய்யும்பொழுது அது நிறைய பேருக்கு காரணமாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு எங்கள் சைடில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பாட்டியோடைய இன்னொரு இப்போ டைரக்ட் பாட்டி இல்லாமல் இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, பெரியம்மா அவங்களோட அக்கா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்து அவங்களை விட குறைவாக இருக்கிறவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதிலே ஒருத்தவங்க சொல்லுவாங்க லாஸ்ட்டாக முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 10 வயசு டிஃபரன்ஸ். பாட்டி அதான் 3 தலைமுறைக்கு முன்னாடி பாட்டிக்கெலாம் வந்து பாட்டிக்கலாம் இந்த ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்டாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவங்க மேபி ஒரு 80s பார்னாக இருப்பாங்க அந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து 10 வயசு டிஃப்ரென்ஸு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கிடைக்கல சார். எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு தேடி பார்த்தா கிடைக்கல. சரி, சொந்தத்தில் எங்கள் அம்மா தான் இருந்தாங்கன்னொன்னே 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த இப்போ நீங்கள் அடிக்கடி சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த சொத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொந்தத்திலேயே திருமணம் பண்ணுற வழக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா. அது எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு அது இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் அது மெயின் ரீசன் வந்து சொத்து போயிடக்கூடாது, தெரிஞ்ச பையனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து நிறையா ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருந்தாலுமே கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நீ கிழிக்கிறது இதில் கிழிச்சா போதும், இட் மீன்ஸ் சொத்து போயிடக்கூடாது. ஆமாம், அதுதான் மெயின் மோட்டிவ். அது ஒரு மெயின் ரீசனு. இன்னொன்று அப்போ அந்த பையனுக்கோ இல்லை இந்த பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகாதுங்கிற மாதிரி இருப்பின், இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருப்பின்னாலுமே சொந்தத்துக்குள்ளே நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவே அப்படிங்கிறதுக்காகவே வந்து கல்யாணம் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும். சில படங்கள்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சின்ன பையனாக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஒரு பையன் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதன் பிறகு வந்து பையன் இறந்துட்டான், தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அதனால நான் நிறைய அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் சைடில் அது மாதிரி 2000 வருஷம் ட்ராவல் மேம். அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை வந்து கற்றுக்கணுன்னா அது அந்த சைடு தான் மேடம் கற்றுக்கணும். அது சுத்து போட்டாலும் அந்த வயல்களுக்கு வராது மேம். அது நான் என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்லு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த நிறைய பேர் வந்து அந்த ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பொழுது எனக்கு அது ஒரு இப்போ ஜாக்கி சொன்னாங்கல்ல, அது மாதிரி எனக்கு வந்து கேள்விகள் இப்போ சில பேர்லாம் சொன்னாங்க ரொம்ப சைல்டிஷாக இருப்பான், இப்படி இருப்பான், அப்படி சில பேர்லாம் இருக்காங்க. நிறைய பசங்க அங்கே சைல்டிஷாலாம் இயல்பாகவே இப்போ ஆண்கள் நிறைய சைல்டிஷாக தாங்க இருப்பாங்க. அது வந்து முன்னால் இங்கு வாழ்ந்தது கொஞ்சம், விடியும் போது இல்லை துன்பம், அகிம்சை முறையில் என்னை கொள்ளாதே. தேங்க்ஸ். சொல்லுங்க. ஸோ அதனால் இயல்பாக ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இருந்தாலுமே அவங்க வந்து ப்ராசஸ் ஒன்று தான் மேடம். வயசு அதிகமாக இருந்தாலும் வயசு கம்மியாக இருந்தாலும் மோட்டோ ப்ராசஸ் இஸ் த சேம் திங். That's it. You have to but they have a different positions and different desire they have. But the process is the same pattern, same process. அவ்வளவுதான் சார். The motto is only one thing. Progressing together. அதேதான். அவ்வளவுதான். அதுதான் வந்து நம்ம அந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இட்ஸ் ப்ரோக்ரஸிங் டுகெதர் அப்படிங்கும் பொழுது இதில் அந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் பற்றி பேசினாங்க, அப்படியே சொல்லுவோம். பட் இவங்க என்ன அப்படின்னா ஏஜ் கேப் எனக்கு பெருசாலாம் இல்லை. சில பேருக்கும் இன்னொருத்தருக்கும் இவங்களுக்கும் 6 மாதம் தான் சார் டிஃப்ரென்ஸ். ஆனால் அதுக்கே வந்து அவன் சைல்டிஷாக இருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது என்னம்மா 6 மாதம் தானே டிஃப்ரென்ஸு, என்ன சைல்டிஷ்னஸ் அங்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்பொழுது அது ஒரு பொண்ணு உடைச்சாங்க. என்னென்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரே ஏஜ் குரூப் இல்லையா. இப்போ யூஸ்வலாக இருக்கிறப்ப அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும் பொழுது
ஓரளவுக்காவது வந்து கன்சர்ன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுவும் இருக்காது, அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா? பேசுவோம் கண்டிப்பாக. ஓகே சரி. இப்போ வந்து ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா ஏஜ் கேப்ஸ்னால எப்படி நீங்கள் வந்து அவரை இது பண்ணுவீங்க அப்படின்னும் பொழுது ஹவ் யூ டாமினேட்டா, ஹவ் யூ என்ன சொல்வீங்க, எப்படி கலாய்ப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சைடு கேட்குறப்ப பெண்கள்லாம் சொன்னது என்ன அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் வந்து வாங்க சொல்லுவாப்லையா அவங்க ஹஸ்பண்ட், கால நான் தான் உன்னோட பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அண்டு யார் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் அடுத்த மாதிரி வந்தது. அப்போ ஒரு பொண்ணு சொன்னாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா தாத்தா பாட்டியை தான் வந்து எக்ஸாம்பிளாக நான் எடுத்துகிட்டு போய் சொன்னேன், வேறு யாருமே இல்லை அப்படின்பொழுது ஏன் தாத்தா பாட்டி நல்லா இல்லையா, அவங்க 2 பேரும் அப்படி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓகே சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பித்தாங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ எல்லாமே மோஸ்ட்லி இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாமே வந்து லவ் மேரேஜாக இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஐடி கார்டை காட்டவே இல்லையா. ஆமாம், மறைச்சு வச்சு திருட்டுத்தனம் பண்ணியிருக்காப்ல. அப்படிதான் வந்து இதுவே பண்ணியிருந்திருக்காப்ல. கடைசி வரை ஐடி கார்டை காட்டலையா. அதுக்கப்புறம் தான் ஏன்பா ஐடி கார்டை காட்டலன்னு கேட்கும்போது தான் சொன்னார், சரி எனக்கு தெரியும் அவங்க என்னை விட பெரியவங்கன்ட்டு, ஐடி கார்டை பார்த்தா ஏஜ் தெரிஞ்சிருங்கிறதுக்காகவே நான் ஐடி கார்டு அவங்கள்ட்ட காட்டல சார், அப்படியே வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொண்ணு தான் சொன்னேன் இல்லையா, அம்மா தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க லவ்வை அப்படிங்கிறதும். ஒருத்தருக்கும் அவங்களுக்கும் வயசு என்னன்னா 1.5 years தான். ஓகே, காலேஜ் வந்து ஜூனியர் அவர். அதுக்கப்புறம் வந்து எப்போ பார் வந்து தம்பின்னு தான் வந்து சொல்லுவாங்க போல இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சொல்லு தம்பி வா தம்பி அப்படின்றப்ப அவங்க வீட்டில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கூட, வீட்லேயே வந்து நல்லா தான் பேசி பழகிதுங்க. அப்போ அவங்க கேட்டாங்களே என்ன பார்த்து தம்பி கிம்பின்னு ஏமா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்டாங்க. முதல்ல கொஞ்சம் ரசபசமாக போகிற மாதிரி இருந்தது எனக்கு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம். எந்த தம்பி சொல்கிறாங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். ஆமாம்மா அவர் தான். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அப்புறமேட்டா அதை வந்து அது வேறு மாதிரி போயிடக்கூடாதுன்னு கோபியும் கொஞ்சம் அப்படியே மாற்றி கீத்தி எடுத்து வந்து சேர்த்து செட்டில்மெண்ட் ஆக்சுவலாக. ஓ ஓகே ஓகே ஃபைன். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவர் ஒரு டிஜே இதில் வந்து மீட் பண்ணேன். இத்தனைக்கும் என் பையனோட தான் அந்த டிஜேயோடைய பார்ட்டிக்கே நான் போயிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து 10 years எனக்கு தம்பி சார் என்னோட பையன் இருந்தும் கூட அவர் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அப்போ அவர்கிட்டையுமே நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டாச்சுப்பா, கிளம்பு நீ முதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரொம்பவே வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல. எல்லா இடத்துலையுமே அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி நீங்கள் பேசும்பொழுது என்னென்னா அந்த அம்மா சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகாது கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். பட் ஒரு நேரத்துலையும் நான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது இல்லை நான் வந்து உன்னை இதுக்காக தான் நான் வந்து உன் கூட இருக்கேன். எப்போவுமே ஒரு பெண்களுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, இவர் வந்து தன்னோட எதுக்கு பழகுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியாமலேயே ஒரு மாதிரி மைண்ட் ஓடிட்டே இருக்கும்ல. ஓகே அந்த மாதிரி மைண்ட் ஓடிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, மேபி ஒரு டிசையருக்காக தான் நம்மளோட பழகிறாரோ அப்படின்னும் பொழுது அவர் வந்து அதற்காக அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஜாக்கி, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கார் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டே இருந்துட்டு தான் வந்து அதன் பிறகு வந்து கல்யாணத்துக்கே வந்து பேசியிருந்திருக்காரு. அவங்க வீட்லேயும் வந்து போய் பேசி அவர் வந்து ஓகே சொல்லியிருந்திருக்காரு. ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு அவங்க வந்து கிறிஸ்டியன். ஆமாம், அவர் வந்து ஹிந்து. கன்னியாகுமரியில் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை. அவங்க பெரிய ப்ராசஸ், அவங்க ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசு. ஆமாம், ஒத்துக்காமல் இருந்து அதுக்கப்புறம் காத்திருந்து அதன் பிறகு அவங்க வந்து திருமணம் செஞ்சாங்க. 2 வருஷம். அது வேற ஒருத்தவங்க சுஜாக்கி. இந்த கன்னியாகுமரி சென்னைக்காரங்க தான் அவங்களாம் தான். ஓகே, அவங்க வந்து இன்னும் 6 மாதம் தான் 2 பேருக்கு இத்தனைக்கும் டிஃப்ரென்ஸு. ஏதோ இது பண்ண வந்தப்ப ஏதோ ப்ராசஸ் கற்றுக்கிறதுக்கு வந்த போது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது அப்புறம் இப்படி ஆகி இதில் என்னன்னா இன்னி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதா யாருக்குமே, வீட்டில் இன்னி வரைக்கும் தெரியாதா. இப்போ கோபி வந்து கிண்டலே பண்ணாரு. அதாவது வந்து எல்லாருமே ஒரு சில விஷயம் வச்சிருப்பாங்க போல இருக்கு, இதை நீயா நானால போய் சொல்லிடுவோம், மனசு ஆத்திக்குவோம். அங்கே போய் யாருக்குமே சொல்லலை, ஒரு நாள் சொல்லும்போது ஊருக்கே தெரியட்டும் உலகத்துக்கே தெரியட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் அதன் பிறகு வந்து
அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து 1 இயராக வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிஃப்ரென்ஸ் எங்கள் 2 பேருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து காலேஜ் சிம்போசியத்தில் தான் மீட்டே பண்ணோம். மேம் அந்த சிம்போசியமே என்னென்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மேடம். எல்லா காலேஜ்லேருந்து வந்து மிங்கில் ஆவாங்க மேடம். அது இன்னும் ஒரு மாதிரி நாமளே எல்லாத்தையும் தொட போகிற மாதிரி இருக்கும் மேடம் கையில். சார் நீங்கள் அப்புறம் இது எப்படி சார் இது? நீங்கள் காலேஜ் சிம்போசியம் நடத்தும்போது லவ் பண்ணி தானே இருந்தீங்க நல்லா? இல்லை மேடம், நாங்கள் எங்கே லவ் பண்ணோம் காலேஜில் சிம்போசியம் என்ன லவ் பண்ணி இருந்தீங்க? அப்படிங்களா? ஆமாம் மேம், அது வெளியில் வந்து பண்ணுறது போகிறது வேறு மேம். இது டிபார்ட்மெண்ட்டாக மிங்கிள் ஆகும்போதே அங்கே வந்து ஒரு சிங்கிளாக இருக்கிறலாம் மிங்கிள் ஆகும் மேடம். அது 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 ஃபஸ்ட்டு சிம்போசியத்தில் கனெக்ட் ஆகி, செகண்ட் சிம்போசியத்தில் பிரச்சனையாகி, தேர்ட் சிம்போசியத்தில் பிரிஞ்சு போனதும் இருக்குது. ஓ, அது மாதிரி நிறைய இருக்குது மேடம். இந்த 5 வருட கல்லூரி வாத்தியார் வேலையில் அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு பெரிய இதுவே எழுதலாம் மேடம். அந்த மாதிரி அண்டர்ஸ்டுட். ஓகே. அதன் பிறகு வந்து 4 வருஷம் டிஃப்ரென்ஸ் போல் இருக்குது அவங்களுக்கு. ஆனாலுமே கூட ஒரு எப்படி சொல்கிறது, கல்யாணமே தனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு அநியாயம் சார். கொஞ்சம் ஆக்சுவலாக என்னென்னா இவங்களுக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருந்திருக்காங்க. இவங்களோட கல்யாணம் வேணான்னு இருக்காங்களா அவங்களுக்கு தான் அமையும் அப்படி. இல்லை கல்யாணமே வேணாம், இது அன்பென்ற மழையிலேன்ட்டு முக்காடு போட்டு கிளம்புறவங்க தான் வந்து ஈர்த்து பிடிச்சி உட்கார வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன ரொம்ப யோகியம் இல்லை இல்லை. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியமே அப்படி கூட இல்லாமல் தானே சார் இருந்து வாய் மயிரே இல்லை. நீங்களாம் என்ன மயிருக்கு பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து அது பண்ணுறது எனக்கு புரியுது. பட் இருந்தால் என்ன பண்ணுறது, நடந்தது அப்படி என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆமாம் தைரியம் இல்லைன்றதை விட இது நமக்குலாம் என்ன எங்கே செட் ஆக போகுதுன்னு நினச்சேன் மேடம். அது வேற ஒன்றும் இல்லை, இது எங்கே செட் ஆக போகுது. அதான் யாரும் என்கிட்ட கேட்டாங்க சார். யாரும் என் ஃப்ரெண்டு தான் கேட்டாங்க நிறைய. அதான் இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய டைமிங்கே உங்களுக்கு இல்லை மேடம். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. பார்க்க தானே போகிறோம் நாங்கள். ஸோ அப்போ ஒரு வார்த்தை கேட்டேன், உனக்கு தான் வந்து நீ தானடி வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னேன். ஆமாம். உனக்கு தான் டைம் கொடுத்தாங்கல்ல அப்படின்னு. ஆமாம், டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசாமலே இருந்திருக்க வேண்டியது தானடி. அப்புறம் எப்படி நீ தான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையில அதை வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னு கேட்டா. கரெக்டாக தான் அதான் சொன்னேன். அவங்க எல்லாம் தெளிவாக இருப்பாங்கடி. நம்மகிட்டயே பாலை போட்டு நம்மகிட்டயே வந்து நம்ம வாயாலே வாங்கி பால் இஸ் இன் யுவர் கோர்ட்டுங்கிற மாதிரி நம்மளே டிசைட் பண்ணி கடைசியில் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தான் வந்து டிபெண்ட்டாக கூட்டு வந்துட்டோன்ற அளவுக்கு மாத்திடுவாங்க கதையை. அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவங்கெல்லாம் அப்படிங்கிறதையும் நான் அவள்கிட்ட சொன்னேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. all have 2 balls, both are not same. பட் என்ன பண்ணுறது, அதுதான் மேட்ரு. என்ன வளர்றீங்க அதுதான் சரி. அதனால் வந்து இந்த பால் இன் யுவர் கோர்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேஸ். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா இவங்களோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் போகுது போல இருக்கு. அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க கல்யாணம் வேணான்னு இருந்திருக்காங்க. அக்கா பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு ஏதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், உங்களுக்கு கல்யாணம் ஆனல நானும் கல்யாணமே பண்ணிக்கலங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருந்தப்போ, சரி போ இவனும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கான், சரி இவன் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பையனை. 4 வயசு தனிக்கும் அவருக்கு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு. அவங்க தான் அதை இங்கேயே சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் பெருசாக லவ்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன் சைடு லவ், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இது என்ன ஃபேக்ட்னா சிக்கிட்டாருன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சது மேடம். அதில் ரைட், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், அவ்வளோதான். பட் இருந்தாலும் ஒரு எட்ஜுக்கு மேலே வந்து நம்ம தனியாக விட்டா, நம்ம தனியாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு தனியாக ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு தனியாக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அது சூட்டபுளாக இருக்காது. ஒரு கட்டத்தில் அது புரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 2 வயசு டிஃப்ரென்ஸ் போல இருக்கு, சொல்லவே இல்லையா கடைசி வரைக்கும். சொல்லாமலே இருந்துட்டு அதுக்கு வந்து ஒரு வந்து டைலாக் வேற சொல்லியிருக்கான். அந்த பையன் குட்டி பையன் ஜாக்கி. கடைசியில் நான் கூட ரொம்ப பெரிய பையன் அப்படின்லாம் நினச்சா 21 வயசு தான் ஆகுது. ஆமாம். அந்த பையனுக்கு நிறைய 23 வயசு. கோபி நின்று இந்த அனில்மார் கம்பெனி இந்த மாதிரிலாம் சொல்கிறாருனால அங்கே மீனா பின்னாடி பார்த்தா ஒரு அவங்க இல்லை ஜாக்கி, நீங்கள் இருக்கீங்க பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன், நான் எனக்கு தெரியாதா? ஓ ஓகே ஓகே சரி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது சொல்லி முடிச்சிங்களா, நீங்கள் மறந்துடுங்க வேற. ஆமாம், பாயிண்ட் மறந்துடும் ஜாக்கி. பாயிண்ட் சொல்லுங்க சரியா? நான் பாருங்க அப்புறம் டக்குன்னு அப்போ தான் நானே அதை ஒரு மாதிரி பிக்சரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பையன் வந்து குட்டி பையன் தான். நான் கூட இன்னும் ரொம்ப பெரிய பையனாக கொண்டு என்னடா உனக்கு உனக்கு வயசு 21 ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற. கோபி திருப்பி 21 வயசு தானே. கோபியால மனசை ஆத்திக்கவே முடியல. ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு 30-32க்கு அப்படி போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறது எவ்வளோ கஷ்டம், எல்லாத்தையும் பொறுப்பு. திடீர்னு 21 வயசு ஒரு படத்தில் கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு நம்ம இவரு
அது பேர் என்ன, வடிவேல். அந்த மாதிரி இருக்கும்போது 20 ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற போது யோசிச்சு பாருங்க. 21, இன்னொரு ஒருத்தர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 20 அவன் துடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னும் போது தான் அவங்க அந்த பொண்ணு தான் சொல்லிச்சாதான். அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுருவாப்புல கோபி. அந்த கீழே பின்னாடி இப்போ கொஞ்சம் பார்க்குற மாதிரி அவங்க எடுத்து வந்து நிற்க வச்சுட்டு அப்போ தான் வந்து இந்த விளம்பரமும் எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் நிறைய மைக் இருக்கும் பாருங்க, அவங்க பற்றி தான் நிறைய பேசுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, நான் நோட் பண்ணுறேன் ஜாக்கி. பாருங்க, இனிமேல் பாருங்க, நீங்கள் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க, அந்த உட்கார வைக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் பாருங்க, அது தெரியும். இது வந்து எப்பயுமே மீடியாவில் இதெல்லாம் வந்து சகஜம்னு வச்சுக்காங்களேன். இந்த மாதிரி யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். கமெண்ட்ல சொல்லும் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் போல் லைக்ஸ் வந்து கொடுத்துருங்க. லைக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக தான் நம்ம வீடியோ வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் போன எபிசோட்லேயுமே சொன்னது, யாருக்காவது வந்து நம்மளுடைய சேனலுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா தானே இருக்கீங்களா, யூகேல தானே இருக்கீங்க அப்படின்ட்டு 1000 கோடி சொத்து வச்சுட்டு நான் ஒன்றுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நான் இருக்கிறேன்றதே முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்றது என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அதுதான் இன்னைக்கு கூட வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து அந்த டைரக்டர் வினோத் வந்து பேசிட்டு இருந்தார். என்னங்க நீங்கள் மக்கள்கிட்ட, அதாவதுங்க அவங்ககிட்ட 1000 கோடி சொத்து இருக்குன்னு தெரியும், அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அந்த கருணை மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கருணை இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி தான் எங்ககிட்ட, அதாவது 1000 கோடி இருக்குன்னு ஒன்றுமே இல்லைன்றாங்க. நாங்களும் அப்படி கிடையாதுங்க, எங்களெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஆனாலும் உங்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக வந்துட்டுருக்கோம், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை செய்யலான்றது தான், நாட் கம்பல்சரி. அதுதான் மேட்ரு. அந்த கருணையை உங்ககிட்டையும் எதிர்பார்க்குறேன். இருக்கிறவப்பட்டவங்ககிட்டலாம் போய் கருணையை கொட்டி கொடுக்குறீங்க, பதவியெல்லாம் கொடுக்குறீங்க, நாங்கள் கேட்குறது இவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்காக கமெண்ட்டும் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹைப் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த ஹைப்பை பற்றி விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. ஹைப் வந்து கமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்படி நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கனாலே ஹைப் இருக்கும். ஒருத்தரால் நம்ம சேனல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் 3 வீடியோக்கள் தான் ஒரு வாரத்தில் வந்து ஹைப் பண்ண முடியும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த 3 வீடியோ எங்கள் வீடியோவே இருக்கட்டும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்டுக்கிற விஷயம். அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்போ அந்த பையன் என்ன டைலாக் சொல்லி அவுத்துருக்காருன்னா, ஜாக்கி, இப்போ கட்டடம் ஒன்று கட்டுறாங்கல்ல, அதில் செங்கலை தானே பார்ப்பேன், பேஸ்மெண்ட் தானே பார்ப்பேன். நீ வந்து பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தானே பார்ப்பே தவிர்த்து செங்கல் என்ன எப்போ செஞ்சாங்க நான் பார்ப்பேன். இப்படிலாம் கவுறானுங்க மேடம். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை மேடம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஜாக்கி, அப்பவும் சரி இப்பவும் சரி, அது ஈஸியாகவே இருந்துட்டு இருக்கு பாருங்க. கண்ணாடி ஏற்கனவே போட்டிருக்கேன், இதுக்கு மேலே என்ன இதுதான் போட்டுக்கணும், ஹெல்மெட் தான் போடணும் இதுக்கப்புறம் நீங்கள். ஓகேவா. அந்த மாதிரிலாம் டைலாக் சொல்லி அந்த டைலாக் அதுவும் வந்து அந்த பொண்ணு வந்து விழுந்து இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல அந்த தம்பி. அது இவர் கேட்டார், இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண சார், அவ்வளோதான், எனக்கு வேலை கிடச்சிச்சு, அவளுக்கு வேலை கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆகிட வேண்டியதான், இதுக்கப்புறம் இன்னும் என்ன. அந்த பையன் தானே இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்ட்டு. அதான் அந்த பையன். ஆமாம், அவருக்கு தான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவர் இப்போ தான் வெளில வந்திருக்காருங்கிறதுனால ரெக்கவர் ஆகும்போது ஆளை பிடிச்சி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த கிரிக்கெட் விளையாட போகிறது வீக்லி பார்ட்டி அந்த மாதிரிலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு பையன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காப்ல. அடுத்து கார் வாங்கிடணும். அதான் இதில் என்னன்னா இவருக்கு இருந்த எல்லா கேரக்டருமே என்னன்னா கார் வாங்கி விளையாடிட்டு இருக்குதுங்க. ஆமாம், இதில் என்னென்னா ஒருத்தர் வந்து பிள்ளைய பெற்றும் கூட 2 பேருக்குமே கார் வாங்கி விளையாடி அந்த பொம்மை வைக்கிறதுக்கே ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஆமாம், எஸ், அன்பிலீவபிள். அதுவும் வந்து இந்த மண்ணள்ளி போடுற மிஷினு இப்போ நான் ட்ராயிங் இருக்குன்னு எடுக்கிறது போடுறத வச்சுக்கிட்டு அந்த ஜேசிபியை வந்து நான் பொம்பளையாக இருந்து இந்த மாதிரி நான் கிட்ட வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைட் டைம் வந்து எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் மேடம். என்ன பண்ணுறது, இல்லை அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பார்த்தேன். வேறு லெவல். புரியல, எப்படி சொல்ல வரீங்க? வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது, வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆது, வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சோலை தாங்காது, முட்டைகள் சத்தம் போட்டால் வண்டுக்கு கேட்காது, ஆடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அல்லிப்பூ கண் ஆசை துடிக்கின்றதோ. ஃபஸ்ட்டு ஏன் மேடம்
அந்த இடத்துல ஒரு ஒரு சொதப்பி அதே டோன்லேயே நானும் எடுத்து சரி விடுங்க, ஏற்கனவே நான் சிறப்பாக பாடுவேன். ஏற்கனவே வேற சொல்லுவாங்க ஜாக்கி பாடுறதுலையும் சுதா பாடுறதுலையும் சுதாவோட வாய்ஸ் நல்லா இருந்தால் கூட ஜாக்கியோட பாட்டில் தான் சோல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க அது மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க. அது உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும் மேடம். எப்படி உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும், அவ்வளோதான். அதுதான். சரி ஓகே சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகேவா, அப்போ தான் அவர் வந்து சொல்லிட்டாரு இந்த டாமினேட் அவங்க அவங்க அம்மாக்கிட்டையும் போய் கேட்குறாராம். பொண்ணோட அம்மாவே சொல்கிறாங்களே, ஏம்மா எப்போ பாரு என்னம்மா கல்யாணம் பண்ணுன்றம்மா என்னம்மா அப்படின்ற, ஏம்மா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பையனோட அம்மாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்கு. ஆனாலும் ஹீ இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு டூ தட். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல இவங்க உங்களை டாமினேட் பண்ணுறாங்க, அதாவது பெண்கள் தான் வந்து ஏஜ் கூடங்கும் பொழுது டாமினேட் பண்ணுறாங்களா அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் கிட்ட. அதாவது முக்கியமான முடிவுகள் அவங்க எடுக்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 10 கூலர் வச்சிருக்காரு இருக்கு. ஆமாம் சார், இப்படிலாம் போனால் போண்டி ஆகிடும், கண்ணாடிலாம் சாப்பிட முடியாது, இப்பயே கொஞ்சம் நிலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கலான்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அது நல்லதும் கூட ஆக்சுவலாக. அப்போ அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இருக்கிற இடங்களை டாமினேட் பண்ணி உனக்கு தெரியாத கம்னு கார் விளையாடிட்டு அது சக்கரை கேட்டேன்னா அதை போய் ஏதாவது கிரீஸை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நவுத்து இதெல்லாம் நான் பார்த்துறேன்ற மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. எங்கே உங்களுக்கு வந்து ஏன்டா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோன்னு ஒரு ஃபீல் வருது உங்களுக்கு அப்படின்னும் போது எல்லாரும் சொன்னது என்னென்னா, நாங்களும் மனுஷங்க தான், இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சின்ன பிள்ளைத்தனமாக போய் கார் விளையாடிட்டு கிரீஸை தடவிட்டு இது என்னது இந்த கால் கை ஆய் போயிட்டு வந்து கழுவி விடுன்னு சொல்லலாம் அளவுக்கு இருக்கிறாங்களே, சந்தோஷப்பட்டு வரோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நாங்களே எல்லாத்துக்கும் போயிட்டு வரோம். இவங்க வந்து ஜாலியாக ஹாப்பியாக வீடியோ கேம் விளையாடுறது, போய் கிரிக்கெட் விளையாடுறது, கார் பொம்மை விளையாடுறதுன்னு மாதிரி இருக்கிற போது கொஞ்சம் அயற்சியை கொடுக்குது அப்படின்றதையும் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஆமாம், அதில் இந்த முக்கியமான விஷயமா என்னென்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, எல்லாம் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், சார் தோசாவா அப்படின்னா அவங்க வந்து இட்லி தான் செய்வாங்களாம். இட்லி செஞ்சா எல்லாரும் டக் டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம், தோசையெல்லாம் ஊற்றிட்டு இருக்க முடியாது. உட்காந்து தோசை ஊற்றிட்டு இருக்கு. அதுக்காக கல்யாணத்துக்கு வந்ததுலேருந்து தோசை கிடையாது அஞ்சாக்கி, அவருக்கு இட்லி தானே. அதெல்லாம் அவர் பேசும்பொழுது தான் மேம், அதாவது வெஜிடேரியனாக இருக்கிறவங்கள நான்வெஜ் செய்கிற அளவுக்கு வந்து நடந்துக்கணும் மேடம். அது அந்த கல்யாணத்துலேருந்தே அப்படியே இருக்கிறாங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதை சரியாக டியூன் பண்ணுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. புரியுதுங்களா? அதுக்கு தனி எஃபெக்ட் இருக்குது, அதுக்கு தனி இது இருக்குது. அவ்வளோ போட்டால் தான் அவ்வளோ நடக்கும் கொஞ்சமாவது. சில பேரோட ராசிலாம் இருக்குது சார், எஃபர்ட்டே போடாமல் டக் டக்குன்னு அவங்களுக்கு. அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது மேடம். அப்படிங்களா சொல்கிறீங்க? இப்போ தான் விஜய் சித்துவோட இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆமாம், பார்த்தீங்களா? அது நான் பார்க்குறது இல்லை சார். அந்த மாதிரி தெரியும். இந்த வீடியோவில் வேணால் நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக. ஓகேவா மேம்? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க மேடம். இல்லை சார், நான் இப்போல்லாம் வந்து பெரிய ஆர்வம்லாம் எதுலேயும் காட்டுறதில்லை. ஏன்னா நம்ம என்னவோலாம் ட்ரை பண்ணுறோம். இப்போ ஜண்டான உட்காந்து கூட பார்த்துட்டோம், பிரிக்கிறதுக்கு ஒன்றும் பிரிய மாட்டேங்குதுங்க சார். சரி, அதனால நான் அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சந்தோஷம். ஓகேங்களா, சரி. ஆனால் உங்களை எல்லோரும் நம்புவாங்க மேடம். நீங்கள் தான் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் தூண் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஜண்டாவே நீங்கள் அப்படி இல்லை சார், இப்படி தான் தூண்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிறப்ப போகிறப்ப என்ன சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்மள நம்புறதே இல்லை சார். நான் நிஜமாலுமே நான் தான் காலடி நாய் செல்வியா இருக்கேன், வந்து கூட பார்த்துட்டீங்களேடா அப்படின்னா கூட நம்புறது இல்லை சார். பீப்புள் ஆர் லைக் தட். விடுங்க, சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா, இவருக்கு ஒருத்தருக்கு அந்த ஆர்சி கார் வாங்கணுமா, அவர் தான் வந்து அந்த அதில் அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து முஸ்லீம், அவரும் முஸ்லீம் போல இருக்குது. அந்த பெண்ணுக்கான எல்லா சுதந்திரமும் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத அந்த பொண்ணே சொன்னாங்க. அப்போ அவருக்கு தான் ஆர்சி கார். என்ன ஆர்சி கார்னா அப்படின்னாரு கோபி. ரிமோட் கண்ட்ரோல் கார் சார், கேட்குறேன் வாங்கி தரமாட்டேன்றாங்க அப்படின்றப்ப தான் கோபி சொன்னார், பக்கத்தில் ஒருத்தன் ஒரிஜினல் கார் வாங்குறத பற்றி பேசிட்டு இருக்கேன், ஏன்னா ஆர்சி கார் வாங்குறேன்றான். அப்போ தான் பார்த்தா எல்லாருமே கார் வச்சுருக்காங்க ஜாக்கி. அதில் எனக்கு உண்மையிலேயே எனக்குமே பிடிக்கும்யா ஹாட் வீல் கார்ஸ். எனக்குமே அப்போ வந்து பயங்கர கிரேஸு. அந்த ஹாட் வீல் காரோட செட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லையே. ஹாட் வீல் கார் அப்போல்லாம் வந்து என்னென்னா ஒரு பெரிய ரவுண்ட் பண்ணிட்டு வரா மாதிரி அதுவே வரும், மேலே ஏறி இப்படிலாம் அது எனக்கு ரொம்ப ஆசை ஜாக்கி. அது எனக்கு வாங்கியே கொடுக்கல எனக்கு. என் தம்பிக்கும் வந்து அப்புறம் நான் தான் அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி அப்புறம் ஆர்சி கார்லாம் நான் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் என்ன எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு அம்மா சொன்னாங்க, சரி இந்த மாதிரி கார் வச்சு விளையாடுறது இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். அந்த மாதிரி சொன்னாங்க, சொந்தக்காரரை கரெக்டாக சொல்லிட்டேன், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் சார் இங்கே அப்படின்னா. நான் மணி
நம்ம எவ்வளோ பேர் டீல் பண்ணுறாங்க, ஆனால் டீல் பண்ணுறதே வேற மாதிரிங்க. என்னம்மான்னா சித்தப்பாவுக்கு மாமான்னு வரோம், மாமாவுக்கு பெரியப்பான்னு வரோம். அவங்க போய் சொல்லுவாங்களாம், சொல்லுங்க மாமா, ஏன் நான் போய் ஒரு உறவை வச்சு சொல்கிறேனே, அதை வச்சாவது புரிஞ்சுக்குவானாமா அப்படின்னு கேட்டால் அவர் போய் சித்தப்பான்னு வரான். அவர் ஆக்சுவலி கடைசியில் அண்ணன்ட்டு வந்துருவாரு. ஆமாம், சித்தப்பா அண்ணனை மாமான்னு சொல்லிட்டு வருவாராம். அந்த மாதிரி ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணாராம், பிரெக்னென்ட். அவங்க பயங்கரமா வலி எடுத்துருச்சான். போலாம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போய் பல்ல தேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னா, பல்ல தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். என்னடா சொல்ற, எனக்கு வந்து பிரெக்னன்சி வலியே எடுத்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்ல ரம்யா இருந்தாங்கல்ல, அவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் வந்து 6.5 years டிஃபரன்ஸ் போல இருக்கு. அவங்க வந்து இப்போ வந்து அதான் அவங்க ஒரு விஷயம் நல்லதா சொன்னாங்க. ரொம்ப குட்டி பையன் மாதிரி இருப்பாங்க. அப்ப வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஏஜ் மாற அவங்க அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வராங்க. இப்போ ஓகே, இப்போ ஹீ சம்வாட் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னும் பொழுது எல்லாமே நம்ம தான் டிசிஷன் மேக்கிங்கா இருப்போம் அப்படின்லாம் சொல்றப்ப ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க, வாழ்க்கை ஆனா வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும், ஜாலியா இருக்கும். எப்பவுமே நம்ம பயங்கரமா ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சிந்தனையா இருக்கும்போது இவங்க வந்து நம்ம வெளில போகலாமா, இப்படி போகலாமா, அப்படி இருக்கலாமான்னு பேசும்பொழுது ஒரு நாளுமே வாழ்க்கை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாயபிளாகவும் நம்ம ரொம்ப யூத் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணாங்க. சரியா? இப்போ எதெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு பெண்கள்கிட்ட கேட்கும்போது தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அவங்க வந்து ரொம்ப டிசிஷன் மேக்கிங். அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க ஜாக்கி, உடம்பு சரியில்லைன்னா கூட, இப்போ எங்கள் அப்பாலாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன சாமி அப்படிலாம் கேட்பாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்துக்க, இது வயது கூட இருக்கிற ஆண்களுக்கும் இது இருக்கும், வயது கம்மியாக இருக்கிற ஆண்கள். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், இதெல்லாம் ஒன்று எக்ஸெப்ஷனில் ஆண்கள் இப்படி தான், அது எக்ஸெப்ஷன்லாம் கிடையாது ஜாக்கி. இவங்க கம்மி வயசு இருக்கிறதுனால இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன சாமி டாக்டர்கிட்ட போகலாமான்னு அவங்க அப்பா வந்து கேட்டார்ல, அவரும் ஆண் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அவங்க குழந்தைகளுக்குன்னு வரும்போது மாறிடுவாங்க. அதுவும் பெண் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது உடனேவே மாறுவாங்க. அது கையில் ஒரே ஒரு கீஷன் இருக்கும், அதுக்கு போய் உடனேவே நான் டெட்டால் வாங்க போயிட்டு வந்துடுறேன், டெட்டால் இல்லையாமே வீட்டில் அப்படின்னு ஓடுவாங்க. நம்ம வந்து ஒரு வாரமே முடியாமல் இருப்போம், கையிலலாம் சுட்டுன்னு இருப்போம். அதுக்கப்புறம் கால் வந்து 2 நாளாக வலிக்குது அப்படின்னு சொல்லி நாமளே டாக்டர்கிட்ட பேசிட்டு வருவோம். வந்தால் கூட அந்த கால் வலி எப்படா இருக்குது அப்படின்னு கேட்க மறந்துடுவாங்க. இப்போ பொண்ணு அப்படின்னா ஓடுவாங்க, டெட்டால் வாங்குறதுக்கு ஓடுறது என்ன அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் மேடம். அவங்க பொண்ணுக்குன்னா அவர் வந்து அப்படியே வேற மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ கட்டிக்கிட்டு ஒஸ்ட் பிஹேவியர். கண்ணாடி முதல்ல கட்டியா, அப்போலேருந்து கண்ணாடி போட்டு இதில் வேறு கம்ப்ளைண்ட் வேறு எங்கள் அப்பாவை பற்றி ஒஸ்ட்டு. சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த பெண்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், இது இட் இஸ் நாட் ஒன்லி ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறதுக்காக சொல்ல. ஒரு சில பேர் வந்து பார்த்துக்க தெரியல அவங்களுக்கு, இது வந்து இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அவங்க அம்மாக்கள். இப்போ தான் கொஞ்சம் அதுவும் ஒரு சில பெண்கள் தான் வேறு மாதிரி வளர்க்குறாங்க. இன்னுமே பெண்கள் வந்து அவங்க பையனை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, போற்றி பாடுறடி பொண்ணை மாதிரி தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பசங்க நீங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ள ஆணை கல்யாணம் பண்ணாலும் அவர் இப்படி தான் இருப்பாருங்கிறேன் நான். கரெக்டு தானே ஜாக்கி? ஏன்னா நான் இப்போ ஜாக்கியை கிண்டல் பண்ணுறேன், பட் ஜாக்கி வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது அதை இப்போலாம் எங்கே பேச விரும்பல நான். ஆனால் எனக்கு தெரிந்த என்னுடைய தோழியனுடைய கணவரே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டார். அவளே ஒரு கட்டத்தில் எழுந்து அவளே போய் அவளுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு அவளே போய் படுத்துக்குவா. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமும் இருக்காங்க. அவங்க எல்லாமும் வந்து இத்தனைக்கும் வந்து அவளை விட 7 வயசு 8 வயசு பெரியவர் தான் அவங்க கணவர். ஸோ இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனம். இன்னொன்று என்னென்னா, நாம் அவங்களுக்கு செஞ்சு பழக்கிடுறோம். அப்போ நம்ம போய் கேட்டால் தான் அவங்க வந்து அதை நமக்கு செய்வாங்கன்றதையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கணும். தட்டு கழுவ வைக்கிறதுலேருந்து, உடம்பு சரியில்லை பார்த்துக்கிறதுலேருந்து, துண்டை துவைச்சு அது தோல்லேருந்து காய வைக்கிறதுலேருந்து, ஜட்டியாவது துவைச்சு போட்டு வரணுன்ற மாதிரி வந்ததுலேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற. எஸ். இப்போ மென் சைடு வந்து அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு பொழுது அந்த ஃபுல்லாக அவங்க தான். ஆமாம், இல்லை சார் உங்களுக்கு சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்பொழுது டிசைடிங் அத்தாரிட்டி ஃபுல்லாக அவங்க தான்றதை ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேருந்து அவங்க அதை தான் திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதையே நான் சொல்கிறேன், இது ஆண்கள் வந்து சின்னவராக தான் இருக்கணும் இல்லை, பெரிய ஆணாக இருந்து அவர் வந்து சேலஞ்சுன்னு சட்டை போட்டுன்னு வந்து பயங்கரமாக மீஸ் வச்சுன்னு வந்து உட்காந்துருந்தாலுமே பெண்கள் வந்து அவங்க வந்து யோசிச்சாங்க அப்படின்னா கூட்டின்னு வந்து உட்கார வச்சிடலாம். கரெக்டுங்களா? இட் ஹேப்பன்ஸ். ஓகே, நம்ம இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது நம்மளை பற்றி நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் சார். அப்போ ஆப்போசிட்ல இருந்து சொன்னார், நான் வந்து வயதானவனா தெரியறதுக்காக இவ்வளோ பெருசு தாடி வச்சிருக்கேன் சார், எனக்கு தாடிலாம் வைக்கிறது பிடிக்காது.
இப்போ நான் கொஞ்சம் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டேன், அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ரொம்ப எங்கா தெரியுற, பண்ணாத, உடனே தாடி வை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தர் சொன்ன சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். இவங்கள்ட்ட போய் சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயமா கல்யாணம் பண்ண வைக்கிறதுல இருந்து எல்லாம் ஒரு கேள்வி மாதிரி. அதனால நான் சொல்ல அதில் ஒரு அம்மா நான் என்ன சாப்பிட்டு போக போகுது அவ்வளோதான். ஆனால் அது இன்னும் வந்து வாழற மாதிரி அது எல்லா டிஷ் மாதிரி பண்ணிட்டு போகும். அதேதான். அதுக்கு தான் ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்களாம். ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியே பண்ணலையா அவரு. ஏன்னா அவரு 5 வருஷம் இருக்காரு அவரு. இப்போ என்னன்னா அவர் தான் முதல்ல ரிட்டையர்மெண்ட்டுல வந்து இவங்க போயிட்டு இருக்கணும். இவங்க பண்ணதுன்னா அது ஒரு நல்ல பாயிண்ட்டுங்க. அது இப்போ யாராவது கேட்டால் கூட சார் நான் 2 வருஷத்துல ரிட்டையர் ஒரு அவனை 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்க முடியும். 2 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ரிட்டையர் அவனை கேட்கவா போறான்? இவங்க தான் அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஆமா, இல்ல அதுதான் அப்படியே எங்க மால்ல பார்த்தாலும் கேட்கவா போறான் அப்படி. ஆனா கேட்கற நாய்ங்க நிறைய வச்சுக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கதும். அதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க, கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு வந்து கேட்பாங்க, அன்னைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ இதில் அட்வான்டேஜ் ஆஃப் பெண்களுக்கு வந்து யோசிக்கும் பொழுது இன்னொரு அட்வான்டேஜஸ் பெண்கள் சொன்னாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுடலாம், அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஏன்னா இவங்களே மாடர்ன் ட்ரெஸ் தான் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதான் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, டேய் என்னடா அப்படின்னா இதெல்லாம் தான் போட்டுக்கணும் அப்படின்னா. ஆமாம், அவங்க அம்மாலாம் அலறாங்களாம், அம்மா என்னம்மா இது யூகே ட்ரெஸ்லாம் இங்கே போடுற அப்படின்ட்டு. அந்த பொண்ணு நானா போட சொல்கிறேன், உன் பிள்ளை என்ன போட்டு வந்து அழகு பார்க்க சொல்கிறான் அப்படின்ட்டு. அது ஒரு கெத்து மேடம். அது வெளில அப்படின்னு போகும்போது பாடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த 10 வயசு அது வருஷம் 10 வருஷம் ஒரு மாதிரி இந்த தாட் ப்ராசஸ் மாறும்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மேடம், இப்போ வெளியே போகிறோம், உள்ளே இருக்கும்போது இன்னரெல்லாம் போடாமல் தான் வீட்டில் இருப்போம். ஆனால் வெளில போகிற நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு போட்டுக்கிட்டுன்னு போவோம். நான் எதுக்கு அதை போட்டு போவேன்னா, எங்கேயோ ஏதோ ஒன்றுனா கூட டப்புன்னு ஏதாவது அவுத்துக்குச்சுன்னா கூட இன்னொன்று இருக்கணுமேன்ற மாதிரி நம்ம நினைச்சு தான் அதை போடுறோம். வெளில போகும்போது ஏதோ அவுத்துக்குது, ஏதோ மெரிச்சிடுறாங்க. ஒரு நைட் பேண்ட்டு வீட்டில் இருக்கும்போது எதுவும் போட்டுருக்க மாட்டோம். வெளியே போகும்போது உடனே போய் ஒரு இன்னரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட் பேண்ட்டை போடும். இப்போ ஏதோ ஒன்று அறுத்து அவுத்துக்குது, ஏதோ இப்போ பண்ணுது, எல்லாம் ஊந்துடுதுன்னா கூட டப்புன்னு அது வந்து தர்மத்தின் தலைவன் ரஜினி மாதிரி அதை நிற்கலாம் பஸ் ஸ்டாண்டில். ஆக்சுவலி புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்கிற செயல்கள் சில வீடியோக்கெல்லாம் அவங்க பார்க்குறது 1க்கு 4 3 சாதாரணமாக பாத்ரூம் கூட போய் அது 8 அப்படின்ற மாதிரி இருக்கான். அவன் மாறிட்டே இருக்குது எல்லாமேன்றதுக்காக சொல்லணும். உங்களுக்கு என்ன மேடம் புரியல? அது புரிஞ்சுதானா உங்களுக்கு? இப்போ எனக்கு பிரச்சனையே அது இருக்குல்ல, அது அப்படியே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃபைனல் முடிச்சலாமா? ஆமாம், ஏதோ முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதான் சொன்னாங்க, பூமர் மாதிரிலாம் பேசுறது இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டா கூட சரி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஒண்ணே ப்ரோனும் போது நம்ம எங்க அப்படியே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அது நல்லாவும் இருக்கு. அப்படினும்போது சோஷியல் மீடியா மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னால வந்து எங்க வீட்ல இருக்கும்போது கூட செய்ய முடியாது. பட் இவர் வந்து அதுக்கப்புறம் இவர் போய் சொன்னாராம், சோஷியல் மீடியால போ அவ பாட்டுக்கு அவளுக்கு பிடிச்சா அவ ரீல்ஸ் போட போறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நான் வந்து அவளை கேர் பண்ணிக்கிறேன், எதா பிரச்சனை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற விஷயங்களையும் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அண்ட் மதர்லி ஃபீல் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆண்கள் வந்து சொன்னாங்க எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றப்பவே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடுறோம். உண்மையிலேயே அதுதான். அண்ட் மதர்லி ஃபீல் கொடுக்குறாங்க அவங்க எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ரொம்ப ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், கஷ்டத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நம்மளோட கஷ்டத்தை விலக்கி புரிய வைக்கணுன்றப்ப அவங்க கொஞ்சம் நம்மளை விட பெரியவங்க அப்படின்னும் பொழுது மெச்சூர்டாக ஓ ஆமாம் ஓகே உனக்கு இதான கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு கஷ்டத்தை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது. இன்னொருத்தர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சார், 10 நிமிஷத்துக்கு மேலே டிஸ்கஷனே போகாது சார், பிடிக்கல ஆமாம் பிடிக்கல இப்போ என்ன அப்படின்னு போயிடுவாங்க. பொத்திட்டு போட எட்ட அப்படின்ற மாதிரி தான். என்ன பெருசாக இப்போ இன்னும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு ஐ ஹேவ் a lot of experience. ஒன்றுமே கிடையாதுப்பா, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ எடுப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதில் ஆண்கள் பக்கம் ஒரு மைனஸை சொன்னது ரொம்ப நல்லா சொன்னார். சாரி பெண்கள் பக்கம் அவங்க சொன்னாங்க, சாரி சில இடங்களில் வந்து சப்மிசிவாக போக வேண்டியதாக இருக்குது சார். இப்போ வந்து உதாரணத்திற்கு இப்போ நம்மளை விட பெரியவரை கல்யாணம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஏதாவது சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து இது பண்றோம்னு இருக்காது. பட் இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா டாமினேட் பண்ணிட்டோமோ நமக்கே அந்த ஒரு ஃபீல் வருது. சரி நம்ம கொஞ்சம் அடங்கி போயிடுவோம். அங்க பாரு வெள்ளை காக்கா பாருங்க, சரி ஆமா
ஓகே ஆமாம் 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 நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், நானும் 100 வெள்ளை காக்கா பார்த்துருக்கேன் இது வரைக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து சொன்னாங்க. இல்லை, அது ரொம்ப நல்ல பாயிண்ட் உண்மையிலே. ஏன்னா அவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா இயல்பாக நம்ம வேற கொஞ்சம் பெரியவரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல நமக்கு அது தோணாது சார். இப்போ இவங்களை பொண்ணும்பொழுது நம்ம வந்து பெரியவ, அதனால நம்ம இப்படி பேசுகிறோம்னு இவங்களுக்கு தோணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்கள்ல ரொம்ப சப்மிசிவாக போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதே பாயிண்ட் ஆன்ல ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னார், ரொம்ப மெச்சூர்டாக காட்டிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, சாதாரணமாக பேச வேண்டியதா இருக்கு. அங்க போய் நம்ம வந்து இது கச்சேரி தம்பி போ இப்படி ஓரமாக உட்கார விடுவாங்க. கார் வச்சுலாம் விளையாட முடியாது அங்க. ஆமா, அதுதான். அதாவது பேசுகிறாங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பேசுகிற யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்டில் உட்காந்தாங்கன்னா நம்ம கார் வச்சுன்னு விளையாடின்னு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அவர். அது ரொம்ப 2 பேருமே அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பேசினாங்க. ஸோ காமனாக ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து அதில் தான் ஒரு பெண் சொன்னாங்க, எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெண் சொன்னாங்க, நிறைய பயத்தில் தான் சார் நான் இங்கே வந்தேன், எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை இந்த விஷயங்களில். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு, இந்த டிஃப்ரென்சஸ் பார்க்குறப்ப க்யூட்டாக தான் இருக்குனாங்க. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பெரியவராக இல்லை அப்படின்னா அவர்கிட்ட வந்து மென்லினஸ் இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகும், எனக்கு இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன அப்படி எனக்கு புரியவே இல்லை, அப்படி மென்லினஸ். அண்ட் அதுக்கு தான் நான் வந்து பட் ஆனால் ஒரு விஷயம் மேடம், இந்த ஓலா கதைன்னும் போது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட கார் வச்சு விளையாண்டா கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்குறீங்களா? வீட்டில் யோசிச்சு பாருங்க, குழந்தை வந்து இந்த பக்கம் ட்ருன்னுது, இவனும் வந்து இத்தனோண்டு பொம்மை ட்ருன்றான், அப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. அதை தான் சார் நான் சொல்ல வந்தேன். அது எங்கன்னா ப்ளஸ் எங்கன்னா சின்ன பையனாக இருக்கும்போது நம்மளுக்கும் எங்கே ஒரு ஃபீல் இருக்கும், திக்கு அப்படின்னு. ஆனால் அதே வந்து கார் வளர்றப்ப பார்த்தீங்கன்னா அதே ஆள் வந்து வேற மாதிரி தோணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இது லாஜிக்கலான பாயிண்ட். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்கி, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ என் தம்பி வந்து அவன் கார் வச்சு விளையாடுவான் தான், அவன் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து அதுக்காக வந்து அவனை விட வந்து பெரியவ அப்படின்றதுலாம் இல்லை. அவன் அங்கே அவங்க அம்மாவுக்கு இல்லை, அதுக்கு கார் இல்லை, டைனோசர் வச்சு விளையாடலாம் மேடம். யூனோ ஒன் திங், he concentrated to something, right? ஸோ அதனால் வந்து டைனோசருக்கு போக முடியாது, அது பாசில், அது இப்போ பாசிலாக தான் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் போகணும் சார், ஊருக்கு போகணும். ஸோ வாட், அவன் வந்து ஏன் கார் ஓட்டம் விளையாட முடியும், அவன் இயலாமை, அவனுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அதுக்கு காரு பைக்குன்னு வச்சுன்னு இன்னொரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் வந்து இப்போ அப்படி சொல்கிறீங்க, இப்போ 2-3 விஷயம் இதில் பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருந்திருக்கும் போது நமக்கான டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி இருக்கிறது கிடச்சிருக்காது. அதுக்காக வந்தும் அதை வச்சு விளையாடுறது இருக்குது. எனக்கெல்லாம் வந்து டாய்ஸே கிடையாது. எனக்கு இப்போவுமே வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ கேட்கும்போது சொன்னேன், ஒரு கடையில் போனால் நான்லாம் போனால் ஒரு செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குமாங்க, நான் நின்றுடுவேன், உங்களுக்கு என்ன அந்த மாதிரி பிடிக்குன்னு கேட்குறப்ப ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த மாதிரி செக்ஷனே இல்லை. இது ரொம்ப அவன் டக்குன்னு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது ரொம்ப வந்து என்னது ரொம்ப வினோதமாக இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் டக்குன்னு நான் வந்து என்ன சொன்னேன், இல்லை எனக்கு பொம்மை இருக்கிற செக்ஷனாக பிடிக்கும், நான் சும்மா பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சாஃப்ட் டாய்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதையே நான் ரியலைஸ் பண்ணேன்னா, யானி குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு சாஃப்ட் டைஸே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி கொடுத்த சாஃப்ட் டைஸ்லாம் வச்சு விளையாடுறதில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தான் அதை வச்சுக்குவேன், நான் தான் வந்து ஆக்சுவலி இப்போ இந்த கிழங்கு இருக்குல்ல, சக்கரவள்ளி கிழங்கு, எங்கள் ஊரில் வச்சு அப்படியே கட் பண்ணி இனிப்பாக சாப்பிடுவோம். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு மிளகாத்தூள்லாம் போட்டு அதை பிரட்டி சாப்பிட்றத நான் இப்போ தான் பார்க்குறேன் வாழ்க்கையில. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இதையும் நான் கேட்குறேன், சக்கரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணி கரிமீது பண்ணி சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? அதுதான், அந்த கரிமீதுன்னும் போது எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து நிற்கும். என்னது மோர் களி கார் களி மாதிரி ஒன்று எடுத்து வந்து வச்சாலே டேஸ்டி திங் அப்படின்னும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே வந்து ஆமாம் 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 ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் கேட்கணும்ல சார். அதுதான் மேடம், அதுதான் நானும் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு எடுத்து வந்து வச்சு ஒரு டிஷ்ஷுன்னு எடுத்து வந்து வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொம்மை வச்சு விளையாடு என்ன இப்போ அதுதான் சாஃப்ட் டாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். யானிக்கு வந்து அது பேரில் எடுத்து வச்சு மண்டையில் கட்டினீங்க. எல்லாம் அப்படியே மண்டையில் கட்டிட்டாலும் அப்படிலாம் இல்லையா, ஒரு 2 டாய் தான் இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அதே மாதிரி டாய் மாதிரி இருக்கிற பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் தம்பி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான், ஒரு டாக் மாதிரியே இருக்கும் அது பேக். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு என்ன புரியல, என்ன முணுமுணுத்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை ரொம்ப இப்போ யூஸ்வலாக நான் ரொம்ப மெச்சூர்டான பர்சன் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. அப்போ
அந்த மெச்சூரிட்டியை விட எனக்கு அந்த விஷயங்கள் பிடிக்கும்னு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து அதை ட்ரீட் பண்ணும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்கு தான் அது ஏஜ் காரணம் இல்லைன்னு சொன்னேன். இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இயல்பாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்குலாம் வந்து அது ஒன்று. இன்னொன்று பைசா நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜேகே. இப்போ உங்கள்கிட்ட நல்லா பைசா இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு வாங்குறப்ப நானும் எனக்கு ஒரு டாய் வாங்கி நானும் ரிமோட் கண்ட்ரோல் இப்போ பப்ஜி விளையாடலையா பசங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது இல்லைன்றேன். இட்ஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு ஏஜ்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பாக ஓகேவா? ஸோ இதான் விஷயங்களாக பேசினாங்க. இப்போ எல்லாம் சில வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது காரு வந்து எங்கெங்கேயோ விளையாடுறானுங்க மேடம். அது வந்து சரி விடுங்க, அது விடுங்க. இது ஆமாம், இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுதுன்னு வச்சுக்காங்களேன். அதுதான், அதனால தான் வந்து நிறைய பேர் அப்படி இருக்காங்கன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் திஸ் இஸ் ஆல் இட் இஸ். நல்லா தான் இருந்தது. ப்ரோக்ராம் வைஸ் வந்து க்யூட்டாக இருந்தது. நிறைய கப்பிள்ஸை பார்க்கும்போது எல்லாத்த விட ஆண்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட். அம்மா மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையிலே அது அதே மாதிரி அவங்க வந்து சப்மசிவாக போகிறாங்க இல்லையா, அதுவும் அந்த ஃபீலை வந்து அதுக்கு ஒரு கட்டத்தில் நம்ம அடம்பிடிக்கும் போது டக்குன்னு அம்மா வந்து ஒத்துக்குவா. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த ஃபீலை கொடுக்குறது ரொம்ப நல்லா இருந்தது. என் தாயை போல ஒரு பெண்ணை தேடி உன்னை கண்டு கொண்டேன், என் தந்தை தோழன் ஒன்றான ஆனை நான் கண்டு கொண்டேன், அழகான உந்தன் மாக்கோலம் அதை கேட்கும் எந்தன் வாசல், காலம் வந்து வந்து கோலம் இடும் உன் கண்ணை பார்த்தாலே முன் ஜென்மம் போவேனே அங்கே நீயும் நானும் நான். தேங்க்யூ மேம். நிகழ்ச்சி பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான், 1000 கோடி 500 கோடி விட்டுட்டு வந்ததே நம்புறீங்க, பதவியெல்லாம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்றதும் உங்களுடைய மக்களுடைய கருணை தான் வந்து இங்கே வந்து ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதே தான் நானும் உங்ககிட்டையும் உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்பவும் போல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதன் மூலமாக வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அண்ட் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி இப்போ நம்ம கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னா நிகழ்ச்சிக்கு நடுவில் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விஷயங்கள் நான் எனக்கும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் யாரெல்லாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கரிமீட் பண்ணி சாப்பிடுவீங்கிறத சொல்லுங்க. கிழங்கு தானா அமைஞ்சது எப்படி? என்ன சொல்லிட்டு இருக்கேன், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? சக்கரவள்ளி கிழங்கு தானே கரிமீதுன்னு முடிஞ்சிச்செல்லாம். டக்கு 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 டக்குன்னு கையை தூக்கும் மேடம். டக்கு 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 டக்குன்னு 2000 வருஷம் ரெசிப்ட் மேடம். அது இட் வில் ஹேப்பன் எவ்ரிவேர் ஆல் ஓவர் இந்தியா, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. 2000 வருஷமா ஒருத்தர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் தானே வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தானே அப்ப கர்மி இதெல்லாம் என்னத்த சொல்றது. ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து சொல்லி இன்னும் திருந்தலைன்னா என்னத்த பண்றது? 150 வருஷமா திருந்தலை, என்னத்த பண்றது? வெள்ளக்காரன் வந்தா கண்டுபிடிச்சு சொல்றான், டேய் நீ சரி விடுங்க, அது ஒரு பெரிய டாபிக், அது இன்னொரு நாள் பேசுவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஹைப் பண்ணுறவங்க லவ் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.